அந்த பவர்ல இருக்கிறது ஞாங்கத்தான். ஞாங்க எது நினைச்சாலும் எது வேணாலும் செய்யலாம். அது சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சமாவது மானம் மரியாதை, அப்படி மானம் மரியாதைன்னு சொன்னா தெரியல, அது தப்பான வேர்டு அல்லன்னு நான் நினைக்கிறது. அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அது பை திஸ் டைம் இப்போ இந்த நேரத்துக்குள்ள நேத்து வந்த வேர்டிக்ட் வந்திருக்குது, இப்பக்குள்ள அவங்க ரிசைன் பண்ணி இருக்கணும். பில்கிஸ் பானுவோட ரேபிஸ்டோட குஜராத் அரசாங்கம் இணைந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு இந்த விஷயத்துல அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. பில்கிஸ் பானுவோட என்ன இன்ஜஸ்டிஸ் பண்ணியாலும் பரவாயில்ல, அவங்க அந்த கிரிமினல்ஸ், அந்த கன்விக்ஸ், அந்த குற்றவாளிகள் பிராமின்ஸ், அதனாலே அவங்கள காப்பாத்தணும். அந்த அம்மாவோட கண் முன்னாடியே 3 வயசான சிறு மகளை நிலத்தை எடுத்து அடிச்சு கொலை பண்ணறது பார்த்துட்டு இருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மாவோட வயத்துல இருந்த 5 மாச கருவை கேங் ரேப் பண்ணி அந்த கருவை அழிஞ்சு போகிற போனது அனுபவிச்ச ஒரு அம்மா. பில்கிஸ் மாதிரி ஒரு சர்வைவர் அது எல்லாத்தையும் தகிச்சு ஃபைட் பண்ணி நிக்கிறது. அது இது பில்கிஸுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்க அத்தனை பெண்களுக்குமான விக்டரி, அத்தனை பெண்களுக்குமான போராட்டம் இது. நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இந்த சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பது ஆனி ராஜா. ஆனி ராஜா ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் NFIW. இவங்க ஒன் ஆஃப் த பெட்டிஷனர்ஸா இருந்திருக்காங்க பில்கிஸ் பானுடைய கேஸ்ல. அதாவது பில்கிஸ் பானு கற்பழித்த அந்த 11 பேரை குஜராத் அரசாங்கம் அவங்கள ரெமிஷன்ல விடுதலை பண்ணுச்சு. அந்த ரெமிஷனை எதிர்த்து, அந்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவங்கள ஆனி ராஜாவுடைய ஆர்கனைசேஷனும் ஒரு மிக முக்கியமான ரோல் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படின்றது குஜராத் அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி. அந்த தீர்ப்புல குஜராத் அரசாங்கம் முற்றிலுமாக எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறது. குஜராத் அரசாங்கம் செய்தது ஃப்ராட் அப்படின்னு அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படின்றது இருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்தி ஒரு ஆர்டரை வாங்கி அதன் மூலமாக இந்த 11 பேரை விடுதலை செய்திருக்காங்க அப்படின்னும் போது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக ஆனி ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய முதல் பார்வை என்ன மேடம்? இட்ஸ் நாட் அன் ஈஸி ஃபைட். அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த தீர்ப்பை வாங்குவது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய போராட்டம் பில்கிஸ் பானு ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்தாலும் மற்ற பெண்களும் அவங்களோட இருந்து இந்த போராட்டத்தை நடத்துவது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல. அத இன்னைக்கு இருக்கிற அரசியல் சமூக சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு உத்தரவு இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வர்றதுன்னு சொன்னா, அது இந்த தேசத்துல நீதிக்காக நியாயத்துக்காக போராடுற பெண்களுக்கு, அவங்களோட உரிமைக்காக போராடுற பெண்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கிற ஒரு வெர்டிக்ட் தான். இதுல என்னன்னு கேட்டா, குறிப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாநில அரசாங்கமே அது பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மாநிலமே இந்தியா தேசத்தினோட பெரிய கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அந்த கோர்ட்டை அதை ஏமாற்றி இருக்கிறது அப்படின்னு அந்த கோர்ட்டே சொல்லுறது. இந்த ராங் தப்பான டாக்குமெண்ட்ஸை வச்சு ஒரு ஆளுக்கு இந்த குஜராத் மாநிலம், இந்த பிஜேபி அரசாங்கம் ஆளுற குஜராத் மாநிலம் இந்த விடுதலை கொடுக்கலாம். அந்த பில்கிஸ் பானுவே அவங்களோட வீட்டில் இருக்கிற மத்த பெண்களை பாலியல் பலாத்காரம், கூட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணியதுக்கு, அவங்கள மர்டர் பண்ணியதுக்கு ஜெயில இருக்கிற 11 பேரு அவங்கள அவங்க ஃபுல்லா ஜெயில இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உத்தரவு கோடதி கொடுக்கறதுக்காக, அந்த மாதிரி ஒரு ரிலீவ், அவங்கள ஜெயில இருந்து, சிறையில இருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக
சுப்ரீம் கோடதியில் இருந்து அவங்க வந்து அரசாங்கம் குஜராத் அரசாங்கம் வந்து ஒரு ஆர்டர் வாங்கி இருந்தது. அதே வந்து இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னா இப்போ நான் என்னதான் சொல்லும் போது அது வந்து நான் வந்து இடதுசாரி கட்சியில் இருக்கிறது, சிபிஐயில் இருக்கிறது, இல்லைன்னா நான் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரி இருக்கு, அதனால சொல்லறதில்ல. உண்மை என்ன நடந்திருக்குது, இவங்க ரொம்ப பிரதமரே வந்து எல்லா இடத்திலும் போய் என்ன சொல்லுது, டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்றது. குஜராத்திலும் வந்து டபுள் பிஜேபி தான், ஒன்றியத்திலும் வந்து பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா, இந்த ரெண்டு பேருமே ஆட்சியில் இருக்கிறதுனா அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அரகன்ஸ், அந்த பவர்ல இருக்கிறது நாங்க எது நினைச்சாலும் எது வேணாலும் செய்யலாம், அது வந்து சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி இந்த தேசத்துல வந்து கோர்ட்டே சேலஞ்ச் பண்ற, அவங்களே ஏமாத்துற வேலை செய்திருக்கிறது. ஒரு பெரும் ஒரு குற்றமா, ஒரு கிரிமினல் குற்றமா இருக்கிறது. அது வந்து சுப்ரீம் கோடதி சொல்லி இருக்கிறது. அதுதான் இது வந்து இந்த வெர்டிக்ட் வந்து பெண்களுக்கு ஒரு பெரும் ஒரு ரிலீஃப் கொடுக்கிறது. அதே மாதிரி இத திருப்பி நியாயத்துக்கான நீதிக்கான போராட்டங்கள் இனியும் பண்றதுக்கான சின்ன ஒரு ஹோப் எங்களுக்கு தருது. அதுதான் இந்த வெர்டிக்ட் பத்தி நான் முதல் சொல்றதுக்கு விரும்புறேன். 2-3 விஷயங்கள் இந்த வேர்டிக்ட்ல, இந்த தீர்ப்புல 2-3 விஷயங்கள் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. ஒண்ணு என்னன்னா, அந்த 11 பேர்ல ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். இந்த மாதிரி எனக்கு ரெமிஷன் வேணும் அப்படின்னு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதுவும் வந்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸை கொடுத்து இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, அதாவது இட் வாஸ் ஆப்டைன்ட் பை ஃப்ராட். அதாவது மே 2022 அவங்க வாங்கின ஒரு ஆர்டர், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வாங்கின ஒரு ஆர்டரை வச்சுக்கிட்டு, ஒரு நபருக்காக வாங்கின ஒரு ஆர்டரை வச்சுக்கிட்டு 11 பேரையும் வந்து அவங்க வந்து ரெமிஷன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த ஆர்டரே வந்து ஒரு போலியான இதை கொடுத்து ஏமாற்றி வாங்கப்பட்ட ஒரு ஆர்டர் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் ஒரு மாநில அரசாங்கத்தை சொல்லியிருக்கு. இதே ஒரு பிஜேபி ஆளாத மாநிலத்தை வந்து உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லியிருந்தா இந்நேரம் அந்த மாநில முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அப்படின்னு பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கும். பட் பாஜக கிட்ட இருந்து இந்த விஷயம் குறித்து ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, அது நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. அந்த ஆர்டரை படிக்கும் போது இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ரொம்ப வியப்பா இருக்கு. அது வந்து நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது வந்து இவங்களை ஜெயில இந்த சிறையில் இருந்து ரிலீஸ் பண்ணும்போது அவங்கள வெளியே வந்து பிஜேபி அத மாதிரி அந்த சங்க பரிவார சங்கடனைகள் எல்லாம், அவங்க அமைப்புகள் எல்லாம் வந்து எவ்வளவு மாலை போட்ட இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து விளையாடி ட்ரோஃபி வின் பண்ணி வர்ற மாதிரி, கோல்டு ட்ரோஃபி வின் பண்ணி, சாரி வேர்ல்டுல போய் காம்படிஷன்ல பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் கோல்டு பதக்கம் வின் பண்ணி வர்ற மாதிரி அவங்கள எவ்வளவு மாலை போட்டு ரிசீவ் பண்ணி அங்க இங்க சுற்றி ஊர்வலமா கொண்டு போனது. அதை பற்றி நாங்க சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாட்டு, அவங்க பப்ளிக்லி சொன்னது, இது வந்து இவங்க எல்லோருமே வந்து பிராமின்ஸ் சிறையில வைக்கிறதுன்னு சொன்னா அது பெரிய பாவம், அந்த மாதிரி பாவம் பண்ணக்கூடாது, அதனால்தான் நாங்க சிறையில் இருந்து அவங்கள விடுவிக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லுற அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போது அவங்கள பக்கத்தில் இப்போ அவங்களுக்கு கொஞ்சமாவது மானம் மரியாதை, அப்படியே மானம் மரியாதைன்னு சொன்னா தெரியல, அது தப்பான வேர்டு அல்லன்னு நான் நினைக்கிறது. அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அது பை திஸ் டைம், இப்போ இந்த நேரத்துக்குள்ள நேத்து வந்த வெர்டிக்ட் வந்திருக்குது, இப்பக்குள்ள அவங்க ரிசைன் பண்ணிருக்கணும். ரிசைன் பண்ணலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களே அட்வைஸ் பண்ணிக்கிறது. ஏன்னு கேட்டா ரெண்டும் டபுள் என்ஜின் தான். ஒரு என்ஜின் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது கெட்டு போயிருக்கிறது. கெட்டு போனா அந்த என்ஜினை வந்து கழட்டி போட வேண்டதுதான். நான் சொல்றது இல்ல அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லுது, ஆனா அட்வைஸ் பண்ணிருக்கலாம். நான் தான் அந்த பிஜேபி கட்சியினோட தலைவர், அவங்க அட்வைஸ் பண்ணிருக்கலாம், நீங்க இவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்ணிருக்கிறத, பிஜேபியே ஃப்ராடுன்னு சொல்ல வைக்கிறத இந்த நாட்டுல மக்கள் மத்தியில, அதனால நீங்க இத ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அது பண்றது கிடையாது. இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா,
பெண்களோட சம உரிமை அப்படின்னு சொல்றது. இப்ப பிஜேபின்னு சொன்னா பிஜேபிய நயிக்கிற அந்த அந்த ஐடியாலஜி என்ன ஐடியாலஜி? அந்த சனாதனத்தை பத்தி தமிழ்நாட்டுல பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்குது. அது சனாதனம் சொன்னா அங்கன்வாடியில போகிற இளம் குழந்தைகளோட வாயிலிருந்து அவங்களோட சாப்பாட்டையே பறிச்செடுக்கிறது தான் சனாதனம். முட்டை கொடுக்காம இருக்கிறது. இந்தியா தேசத்துல 57% குழந்தைகள் இந்த ரத்தம் இல்லாம இருக்கிறது, அனிமிக்கா இருக்கிறது. அது அவங்களுக்கு கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கிடைக்கிறதுக்காக தான் அங்கன்வாடியே கொண்டு வந்த அந்த காலத்துல இருந்தேன். அந்த அங்கன்வாடி வழியா கொடுக்கிற அந்த முட்டையே பறிச்சது, அதே தட்டி எடுத்து சொன்னது சனாதன தர்மத்துக்கு எதிரானது முட்டை சாப்பிடுறது, அதனால கொடுக்க கூடாது சொல்லிருக்கிறது. அதே மாதிரி இந்த பிஜேபியோட ஐடியாலஜின்னு சொன்னா அது மனு ஐடியாலஜி தான். மனு ஐடியாலஜி பெண்களை இந்த சம உரிமையில பாக்குறவங்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு 3 விஷயங்கள் தான் அவங்க சொல்றது. என்ன சொல்றது? ஒண்ணு சமைக்கணும், வீட்டுல உட்கார்ந்து சமைச்சு எல்லாங்களே சாப்பாடு கொடுக்கணும். 2 குழந்தைகளுக்கு குழந்தைகளை பிரசவிக்கிறது. 3 தேவைன்னா ஏதாச்சும் சர்ச்சில் இல்லைன்னா டெம்பிள்ல போய் தெய்வத்தோடு பிரார்த்திக்கிறது. இது 3 தான் செய்யணும். அதுதான் அவங்க சொல்றது. பெண்களோடு சொல்றது இல்லையா, நீங்க 6 பிரசவிக்கணும், 6 குழந்தைகளை பெற்று கொடுக்க வேணாம், நீங்க 8 குழந்தைகளை பெற்று கொடுக்க வேணும். ஏன்னு கேட்டா இந்தியாவிலே ஹிந்து தர்மம் இப்ப ரொம்ப டேஞ்சரஸான இதில் இருக்கிறது. முஸ்லிமான் எல்லாம் அவங்களோட அதிகமா போறது அப்படின்னு சொல்லி பெண்களோட என்ன சொல்றது? பெண்களே அத டிஸ்கஷன் ஞான் அதுலேக்கு வர்றது கிடையாது. ஞான் சொல்லது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி பெண்களை சம உரிமையில பார்க்காத இந்த அந்த மனு தர்மத்துல நம்பிக்கை வைக்கிற இந்த அமைப்பு, அந்த அமைப்பு அப்படி வைக்கிறதுனால்தான் பில்கிஸ் பானுவோட என்ன இன்ஜஸ்டிஸ் பண்ணியாலும் பரவாயில்ல, அவங்கள அந்த கிரிமினல்ஸ், அந்த கன்விக்ஸ், அந்த குற்றவாளிகள் பிராமின்ஸ், அதனாலே அவங்களை காப்பாற்றணும். உண்மையிலே என்ன செய்திருக்கணும் அந்த மாநில அரசாங்கம்? அவங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். இது இந்த பில்கிஸுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணி இருக்கிறது. அதனால பில்கிஸுக்கு நியாயம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்ல மாநில அரசாங்கமே போயிருக்கணும். அதுக்கு பதிலா என்ன செய்தது? அந்த நியாயத்துக்கு போக வேண்டாம், பில்கிஸுக்கு நியாயத்துக்கு போண்ட மாநில அரசாங்கம் பில்கிஸுக்கு எதிரான, பில்கிஸினோட தப்பு பண்ணிய, பில்கிஸே கூட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணிய, பில்கிஸின் குடும்பத்துல பெண்களை கூட்ட பலாத்காரம் பண்ணிய, 3 வயசான பில்கிஸினோட குழந்தைய நிலத்தரையில் அடிச்சு கொலை பண்ணிய அந்த கொடும் குற்றவாளிகளுக்காக அவங்களே காப்பாத்துறதுக்காக அவங்க அந்த அரசாங்கம் இருந்தது. அதனால நியாயத்துக்கான போராட்டம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சமூக சூழ்நிலையில ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டமான ரொம்ப கஷ்டமான போராட்டங்கள் தான் அதெல்லாம். சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஜட்மெண்ட்லயே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி குஜராத் அரசாங்கம் வாஸ் வர்க்கிங் இன் டாண்டம் வித் தி ரேபிஸ்ட் ஆஃப் பில்கிஸ் பானோ. அவங்களோட ரேபிஸ்ட், பில்கிஸ் பானோட ரேபிஸ்டோட குஜராத் அரசாங்கம் இணைந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு இந்த விஷயத்துல அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த போராட்டம் அப்படின்றது, இந்த பில்கிஸ் பானுவுக்கு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ற போராட்டம் ஒரு சாதாரண போராட்டமாக இருந்திருக்க முடியாது. ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக, அதுவும் ஒரு அசுர பலம் இருக்கக்கூடிய அரசாங்கம், அதாவது மத்தியிலும் பிஜேபி ஆட்சி, மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி, இன்னைக்கு அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் அவங்க இருக்காங்க. அப்படின்னும் போது அவ்வளவு எளிதாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்க முடியாது. குறிப்பா பில்கிஸ் பானு, நீங்க அவங்களோட தொடர்பு கொண்டு பேசி இருக்கீங்க. இந்த ரெமிஷன்ல அவங்க வெளியே வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க இல்ல, எல்லாத்தையும் விட பில்கிஸ் பானுவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சோ அந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் அவங்க உங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்கிட்டாங்க மேடம்? இல்ல, அவங்களோட இந்த ரெமிஷன் நடந்ததே, கிராண்ட் பண்ணியதே இந்த குற்றவாளிகளை சிறையிலிருந்து விட்டதே இந்தியாவினுட இந்த இண்டிபெண்டன்ஸ் அதனுடைய 75வது அந்த நாள் கொண்டாடும் போதுதான் பிரதமர் செங்கோட்டையில் இருந்த இந்த தேசத்தோடு பேசிட்டு இருக்கும் போதுதான் குஜராத்ல பிஜேபி அரசாங்கம்
அந்த குற்றவாளிகளை வெளியில விடுறது. அதுல இருந்த அதுக்கு முன்னே 2002 இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான எல்லா விதமான அவங்களுக்காக போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிற அமைப்பு தான் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம். மற்ற அமைப்புகளும் செய்துட்டு இருக்கிறது. நான் பேசும்போது என்னுடைய அமைப்பை பற்றி பண்ணது. ஆனா பட் ஐ ரெகக்னைஸ், ஐ சல்யூட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ ஃபார் இந்த போராட்டங்கள்ல ஈடுபட்ட அமைப்புகளை. அப்ப அந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தி இந்த லாஸ்ட் டைம் நாங்க பார்க்கும்போது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் டெல்லியில நாங்க சேர்ந்திருந்தது. அப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க யாரையும் டெத் பெனால்டி எல்லாம் கேட்கறது கிடையாது, நியாயம் கிடைக்கணும். அந்த நியாயத்துக்கான போராட்டம் தான் இது. அது சொல்லும் போது அப்புறம் நேத்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியது. அது பார்க்கும்போது நான் அவங்களோட நெஞ்சகத்தை எவ்வளோ நாம நினைக்கல இல்ல, ஒரு அம்மா, அந்த அம்மாவோட கண் முன்னாடியே 3 வயசான சிறு மகளை நிலத்தை எடுத்து அடிச்சு கொலை பண்ணறது பார்த்துட்டு இருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மாவோட வயத்துல இருந்த 5 மாச கருவை கேங் ரேப் பண்ணி அந்த கருவை அழிஞ்சு போகிற போனது அனுபவிச்ச ஒரு அம்மா. அந்த மாதிரி அதே மாதிரி அவளோட கண்முன்னில அவளோட குடும்பத்தில் இருக்கிற மற்ற நிறைய பெண்களை இந்த மாதிரி கேங் ரேப் பண்ணி கூட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணற அது பார்த்து ஒரு அம்மா, சின்ன வயசு. அந்த அம்மாவோட நெஞ்சுக்குள்ள எப்படி இருந்திருக்குவே அவங்க. அதுவும் வேற நாம தெரிய வேண்ட விஷயம், அந்த பில்கிஸ் பானு ஒரு இடத்துல தனியா இதுதான் பில்கிஸ் பானு வீடு, இங்கதான் அவங்க இருக்கிறது அப்படின்னு அவங்களால என்ன ஒரு நிம்மதியா இருக்கிறதுக்கு அவங்க இதுவரைக்கும் இத்தனை வருஷமா அவங்க நிம்மதியா இருந்தது கிடையாது. 5 நாள் இங்க ஒரு இடத்துல இருந்தா அவங்க அப்புறமா அடுத்த மாசத்துல வேற ஒரு இடத்துல இருக்கணும். அவ்வளோ பயந்து உயிருக்கு பயந்து, கையில இப்போ இருக்கிற குழந்தை, அந்த குழந்தையோட உயிருக்கு பயந்து அவங்க அங்கே அவங்கள தங்க வேண்ட ஒரு நிலைமையில் இன்னைக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு அம்மா நேத்து இந்த வெர்டிக்ட் வரும்போது சொல்லுது, இப்பதான் இன்னைக்கு கொஞ்சம் என்னோட நெஞ்சில கொஞ்சம் நான் சரியா சொசிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியணும் எவ்வளோ கஷ்டத்திலூടെ அந்த அம்மா இந்த போராட்டம் பண்ணியது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த போராட்டம் பண்ணதுன்னு சொன்னா அந்த பில்கிஸ்னோட இந்த ஹஸ்பண்டை நம்ம ரொம்ப சல்யூட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டியில கேங் ரேப் செய்யப்பட்ட ஒரு பெண்ணை எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுத்து அவளோடு கூட இருந்து அவளோட போராட்டத்துல அவ எல்லாமே சேர்ந்து நின்று இந்த நிக்கிற அந்த ஃபேமிலிய நம்ம சல்யூட் பண்ண வேண்டதா. அதனால நம்ம அந்த சென்டிமெண்ட், பில்கிஸினுடைய சென்டிமெண்ட் நமக்கு புரிய வேணும். அதனாலதான் அந்த சென்டிமெண்ட் நான் சொல்றது கிடையாது, நாம எல்லாரும் அதை ஃபுல்லா புரியறது அப்படின்னு இல்ல, 1% தெரியுது. அதனால்தான் பில்கிஸோட நாங்க சேர்ந்து நிக்கிறது. நம்ம பார்க்க வேண்டது, நான் அதுதான் சொல்றது, இது இன்னைக்கு நியாயத்துக்கான போராட்டம் ரொம்ப ஈஸி அல்ல എന്ന് ഏറ്റവും ലേറ്റസ്റ്റാன இஷ்யூஸ் நம்மள இந்த அந்த ரெஸ்லர்ஸ்க்கு தமிழ்ல அந்த குஸ்தி மல்யுத்த வீரர்கள், தமிழ்ல மல்லயுத்த வீரர்கள், அந்த பெண்கள், அந்த மல்லயுத்த ஃபெடரேஷന്റെ தலைவரே எங்களை பாலியல் கொடூரங்கள் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொன்ன ஒரு வீராங்கனை கிடையாது, நிரவധി பெண்கள், அந்த இதில் இருக்கிற நிரவധി பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து டெல்லி போலீஸ் திருப்பி சொல்லிட்டு இருக்குது. அவங்களோட குற்றப்பத்திரத்துல அவங்க கோர்ட்டுக்கு முன்னாடி கொடுத்திருக்கு, இந்த ஆள் இப்படித்தான் செய்திருக்கிறது, இந்த மாதிரி தப்பு பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் ஸ்பீக்கருக்கு, லோக்சபா ஸ்பீக்கருக்கு ஒரு மெமராண்டம் கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு இதுல அவங்க கேஸில் இருக்கிறது. அதனால இந்த பிரிஜுபூஷன் என்ன பிஜேபி எம்பி இன்னைக்கு லோக்சபாவில இருக்கிறது, அந்த எம்பியை பாராளுமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த கேஸ் முடியற வரைக்கும் சொன்னா நாங்க இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் ஒரு மெமராண்டம் கொடுத்தது. ஆனா ஸ்பீக்கர் அதை செய்தது கிடையாது. ஆனா அதே ஸ்பீக்கர் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக நியாயம் கேட்டதுக்கு, இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனைகள் எழுப்பியதுக்காக, இந்தியாவில நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை பறிக்கிறதுக்காக ட்ரை பண்ணறவங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் மக்கள் பிரச்சனைகளை பேசுற
அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸினோட நம்ம சொல்லல ஆல்மோஸ்ட் எவரி மிக்க எல்லாரும் ஒரு 90% மெம்பர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியது. ஆனா இன்னைக்கும் இந்தியாவிலே பெண்களுக்காக 33% இடஒதுக்கீடு சட்டம் பாஸ் பண்ணும் போது பிரதமர் பாராளுமன்றத்திலிருந்து பேசும்போது பிரதமர் பின்னாடி உட்கார்ந்திருக்கிறது, அந்த பாராளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறது, அதே சபையில் உட்கார்ந்திருக்கிறது இந்த பெண்களுக்கு மல்லர் வீரர்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிய பாலியல் கொடூரங்கள் பண்ணிய இந்த பிரிஜுபூஷன் பிஜேபி எம்பி. அப்பவே தெரியறது பிரதமருக்கு கொஞ்சமாவது ஒரு 1% ட்ரூத் இந்த பெண்களுக்காக எல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்றதுல 1% ட்ரூத் இருந்த 1% அதில் உண்மை இருந்திருந்தா அந்த பிரிஜுபூஷன் இன்னைக்கு மெம்பர் ஆஃப் பார்லமெண்டா இருந்திருக்க மாட்டார், பாராளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்க மாட்டார். ஆனா அவங்களை அந்த ஆளையே கொண்டு நடக்கிறது எவ்வளவு பெரிய பிரமாதமா கொண்டு நடந்துட்டு இருக்குது. அதனால்தான் நான் சொல்றது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சமூக சூழ்நிலையில வந்து இந்த நீதிக்கான போராட்டம், குறிப்பிட்ட பெண்களோட நீதிக்கான போராட்டம், பெண்களோட சம உரிமைக்காக ஆன போராட்டம், அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கிறது. இந்தியாவினோட இந்த டெமோக்ரஸியினோட அந்த 4 தூணுகள் இருக்கிறது. அந்த தூண் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, பிரஸ், இந்த 4 தூணில் தான் இந்தியாவினோட டெமோக்ரஸிய வீடு மாதிரி கெட்டி இருக்கிறதுன்னு சொல்றது. அந்த டெமோக்ரஸியான வீடை வந்து தாங்கி நிக்கிற இந்த 4 தூணையும் வந்து அதுல வந்து இந்த சங்க பரிவார சங்கடனைகள் ஆர்கனைசேஷன் அமைப்புகள் வந்து சிதலு மாதிரி அந்த டர்மைட் மாதிரி அதுல நுழைஞ்ச கயறி அதையெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது வீக்கெண்ட் பண்ணி வச்சிருக்குது. எப்ப வேணாலும் கீழே விழாவுன்னா ஒரு வீடு மாதிரி நம்ம டெமோக்ரஸியை வச்சிருக்கிறது. அதனால நியாயம் கிடைக்கிறதுக்கு நியாயத்துக்காக போராடுனதே வந்து தேச துரோகமா இன்னைக்கு மாறுறது. மணிப்பூர்ல வந்து அங்க போய் அங்க பெண்களோட கொடூரங்கள் பெண்கள் அனுபவிக்கிற கொடூரங்களை மக்களோடு சொன்னதுக்கு தான் எங்களோட எல்லாம் பேர்ல தேச துரோக குற்றத்தை சுமத்தி கேஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால்தான் ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வெர்டிக்ட் வருது. பில்கிஸ் மாதிரி ஒரு சர்வைவர் வந்து அது எல்லாத்தையும் சகிச்சு ஃபைட் பண்ணி நிக்கிறது. அது இது வந்து பில்கிஸுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்க அத்தனை பெண்களுக்குமான விக்டரி, அத்தனை பெண்களுக்குமான போராட்டம் இது அப்படின்னு நாங்க. ரொம்ப நன்றி மேடம், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உங்களுடைய அமைப்பு உங்களை போன்ற பல பெண்கள் வந்து இதுல சுபாஷினி அலி, அதுக்கப்புறம் மொஹமா மொய்த்ரா, ரேவதி லால், இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இந்த கேஸ்ல முக்கியமா பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இதுல ஒரு முக்கிய காரணிகளாக அமைந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததற்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களோட பேசியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.